ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பாஞ்சியான சாஃப்டான இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நட்ஸு சேர்த்துக்கலாம். முந்திரி, லைன் டேட்ஸு, பாதாம், பிளாக் திராட்சை, ப்ரௌன் திராட்சை, அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ இன்னொரு பக்கம் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 கப்பு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சுகர் எல்லாம் நல்லா உருகி மெல்ட் ஆகி வந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கையில் தெரிக்கும். அதனால் சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் முட்டைக்கு பதில் தயிர் கூட சேர்த்து செய்யலாம். 2 முட்டை எடுத்துகிட்டு இப்போது விக்ஸ் வச்சு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா நுர தட்டுற அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 150 ml ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது 3த்தையும் நல்லா திரும்பவும் மிக்ஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்ச சக்கரை பாகை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் வச்சு அடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதுவுமே நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்ததுக்கப்புறமா இப்போ ஒரு ஜன்னி எடுத்துக்கலாம். ஜன்னியில் 1 கப்பு மைதா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது கூட பார்த்தீங்கன்னா நான் 3 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் இடித்து வச்சுருந்தேன். இப்போ அதுவும் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைரக்ஷனில் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க. அதாவது ஆரஞ்சில் ஊற வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போதே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் நம்ம குக்கரை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தான் அது ஹீட் ஆகும். முன்னாடி எடுத்து வச்சோம்னா ஹீட் ஆகும். அப்போது சீக்கிரமாக நம்மளோட கேக் ரெசிபி வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேக் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடியில் பட்டர் ஷீட் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து ஊற்றிக்கலாம். எங்களோட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. கேக்கு வரும்போது உப்பு கீழே வழிஞ்சு வந்துடும் மாவு. அதனால் இன்னொரு ட்ரேவில் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நான் தனியாக ஊற்றி வச்சிட்டேங்க. நட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. 2த்தையும் நல்லா டேப் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நான் குக்கர் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கேஸ் கட்டர் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி வந்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பு கேக்கை வந்து வச்சுருக்கேன்.
நல்லா அடியில எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மாவு இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம மேலே வந்து நட்ஸு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா எல்லாமே நட்ஸு கனமாக இருக்கிறதுக்கு கீழே போயிடும். அதனால் பாதி வெந்ததுக்கப்புறமா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது மேலே அழகாக இருக்கும். இப்போ திரும்பவும் மூடி போட்டுடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் ஆச்சுங்க கேக் வெந்து வர. இந்த பக்கமும் நம்மளோட ஹார்ட் ஷேப் கேக்கும் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக்கை விட்டு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த கேக்குமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் டூத்பிக்கை விட்டு பார்க்குறேன். நல்லா ஒட்டாமல் அருமையாக நம்மளோட கேக்கெல்லாம் பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம் வெளியில். எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம சைட்லெல்லாம் கத்தி வச்சு சுரண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட் வச்சு கேக்கை வந்து எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிற பட்டர் ஷீட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஸ்பாஞ்சியான நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.